இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெளிநாட்டு பயணங்களுக்கு அமைச்சின் அனுமதியை பெற்றாக வேண்டும். அரசு நிறுவனங்களுக்கு பிரதமர் அதிரடி உத்தரவு. அனைத்து அரசு துறைகளும் நிறுவனங்களும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கு அந்தந்த அமைச்சுகளின் அனுமதியை பெற்றாக வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் கடன்களை குறைக்கும் அரசாங்கத்தின் முயற்சியே அதுவென டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சல் சொன்னார். அரசு நிர்வாக மேலாண்மையை வலுப்படுத்த வெளிநாட்டு பயணங்கள் உள்ளிட்ட அம்சங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டிய தேவைகள் ஏற்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். திட்டமிடப்படும் வெளிநாட்டு பயணங்கள் உண்மையிலேயே தேவையானவை தானா? பெரிய குழுவை அனுப்பி வைத்தே ஆக வேண்டுமா? அதில் சிக்கனத்திற்கான வாய்ப்புகள் உண்டா என்பன போன்ற அம்சங்கள் இனி நன்கு ஆராயப்பட வேண்டும் என்பதை டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் சிறிய அளவிலான கண்காட்சியை பார்ப்பதற்காக செல்லவிருந்த 68 பேர் அடங்கிய அரசு ஊழியர்களின் பயணத்தை பிரதமர் ரத்து செய்தார். அவர்களுக்கான விமான டிக்கெட், ஹோட்டல் தங்குமிட கட்டணம் போன்றவை தயார் செய்யப்பட்டுவிட்ட போதிலும் அது அவசியமான ஒன்றல்ல என கருதி டாக்டர் ஸ்ரீ அன்வார் உத்தரவை பிறப்பித்தார். அமைச்சுகள், அரசு துறைகள், அரசு நிறுவனங்கள் ஆகியவற்றை மறுசீரமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இதுபோன்ற கண்டிப்பான அதே நேரம் சிக்கனமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி இருப்பதாக பிரதமர் சொன்னார். மலேசியாவில் ஐபோன் 16 சீரீஸை வாங்க அதிகாலை 3 மணி தொடங்கி ட்ரக்ஸ் முன் அலைமோதிய மக்கள் கூட்டம். உலக அளவில் ஐபோன் உபயோகிப்பதற்கும் வாங்குவதற்கும் தனி கூட்டமே உண்டு. ஒவ்வொரு வருடமும் அப்டேட் ஆகி வெளிவரும் புதிய ஐபோன் மாடலை உற்சாகத்துடன் மக்கள் வாங்கி வரவேற்கின்றனர். அவ்வகையில் அண்மையில் வெளியான ஐபோன் 16 ரிலீஸை தொடர்ந்து மலேசியாவிலும் இன்று தொடங்கி அது விற்பனைக்கு வந்துவிட்ட நிலையில் ட்ரக்ஸ் கட்டிடத்தின் முன் அதனை வாங்குவதற்கான கூட்டம் அதிகாலை 3 மணி முதல் அலைமோதியுள்ளது. 8 மணிக்கு தான் ட்ரக்ஸ் ஆப்பிள் ஸ்டோர் திறக்கும் என்றாலும் இன்று அதிகாலை 3 மணி தொடங்கிய மலேசியர்களும் வெளிநாட்டினர்களும் அதன் முன் வரிசையில் நிற்கும் காணொலி இணையதளத்தில் வைரலாகியுள்ளது. முன்பதிவு செய்து ஐபோன் 16ஐ பெற்றுக்கொள்பவர்களும் வாங்குபவர்கள் என இரு தரப்பினரும் முந்திக் கொண்டு அங்கு காத்திருப்பது காணொலியில் தெரிகிறது. சனுசி ஜப்பான் சென்றது அலுவல் பயணமே, விடுமுறைக்காக அல்ல. கெடா மந்திரி பெசார் டாக்டர் ஸ்ரீ சனுசி முகமது நூர் செப்டம்பர் 17 தொடங்கி ஜப்பானுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார். குமாமோட்டோ பிரதேசத்தில் நிலத்தடி அணைக்கட்டு நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் பொருட்டு பேராளர் குழுவிற்கு தலைமையேற்று அவர் அங்கு சென்றுள்ளார். அக்கல்வி சுற்றுலாவில் சனசிகோடு கெடா நீர்வள மேம்பாட்டு வாரியத்தின் முக்கிய அதிகாரிகளும் சென்றுள்ளனர். லங்காவி மக்களின் தேவையை 2040ஆம் ஆண்டு வரை பூர்த்தி செய்ய அத்தீவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை பெறும் திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. 2028இல் லங்காவியில் அத்திட்டம் முழுமை பெற்றதும் தென்கிழக்காசியாவின் முதல் நிலத்தடி அணைக்கட்டு திட்டமாக அது விளங்கிடும். இயற்கை வளம், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சின் கீழ் அத்திட்டம் வருவதாக கெடா மந்திரி பசார் அலுவலகம் விளக்கியது. கெடா மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் மந்திரி பசாரை காணவில்லையே என எழுந்துள்ள பேச்சுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் மேற்கண்ட விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. லெபனான் நாட்டில் பொதுமக்கள் அட்டகாசம், மலேசிய காலாட்படை வாகனங்கள் சேதம். மத்திய கிழக்கு நாடான லெபனானில் ஐநாவின் அமைதி காப்பு பணியில் பங்கேற்றுள்ள மலேசிய காலாட்படையின் 2 வாகனங்கள் பொதுமக்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை மாலை நிகழ்ந்த அத்தாக்குதலின் போது அவ்விரு வாகனங்களிலும் 3 அதிகாரிகளும் 7 காலாட்படை வீரர்களும் இருந்துள்ளனர். தினசரி அமைதி காப்பு பணி முடிந்து முகாமுக்கு திரும்பும் வழியில் பெரும் நெரிசல் நிலவியது. சாலையின் இரு பாதைகளிலும் ஏராளமான ஆம்புலன்ஸ் வண்டிகளும் தீயணைப்பு வாகனங்களும் போய்கொண்டிருந்தன. சாலை போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் பணியை பொதுமக்கள் சிலர் கையில் எடுத்துக்கொண்ட நிலையில் திடீரென மலேசிய காலாட்படை வாகனங்களும் வழிமறித்து நிறுத்தினர். சுமார் 30 பேர் கற்களை எறிந்தும் கூர்மையான ஆயுதங்களால் வாகனங்களின் அனைத்து டயர்களையும் பஞ்சராக்கினர். எனினும் அங்கிருந்த லெபனானிய ஆயுத படை தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தது. நல்ல வேளையாக மலேசிய வீரர்களுக்கு அதில் காயம் ஏதும் ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. இணைய சேவை பாதிப்பு, கடலுக்கடியில் கேபிள் கோளாறே காரணம் என டிஎம் அறிக்கை. கடலுக்கடியில் கேபிள்கள் கோளாறடைந்திருப்பதை டெலிகாம் மலேசியா உறுதிப்படுத்தியுள்ளது.
இதனால் இணைய பயன்பாடு, குறிப்பாக யூனிஃபை இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாகவே யூனிஃபை இணைய சேவை மந்தம் அடைந்துள்ளதாக ஏராளமான பயனீட்டாளர்கள் சமூக ஊடகங்களில் விரக்தியை வெளிப்படுத்தி இருந்த நிலையில் TM அவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளது. இணைய சேவையை மறுசீரமைத்து மேம்படுத்த உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் இணைய சேவையில் ஏற்பட்டுள்ள இடையூறு எப்போது நீங்கும் என்பதற்கான காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஏதுவாக இருந்தாலும் அவ்வப்போது பயனர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வரும் என்றும் TM உறுதி அளித்தது. கேமரன் மலைப்பகுதியில் உள்ள 3 சுற்றுலா இடங்கள் தற்காலிகமாக முடக்கம். இவ்வாரம் தொடங்கி இடியுடன் கூடிய மழையை தொடர்ந்து கேமரன் மலையில் உள்ள 3 சுற்றுலா இடங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. கேமரன் மலைப்பகுதியின் வன காப்பகமான HSK, தாமான் ஈகோ ரிம்பா மாச ஃபாரஸ்ட், தாமான் ஈகோ ரிம்பாய் சுங்கைபுவா ஆகிய இடங்களில் பொழுதுபோக்கு நடவடிக்கை, மலை ஏறுதல், முகாமிடுதல் ஆகிய நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் நிலச்சரிவுகளும் மரங்கள் விழும் அபாயங்களினால் இந்த முடிவு செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருப்பதாக கேமரன் மலை மாவட்ட வனத்துறை அதிகாரி ஆரிஃப் டி தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் நடைபயணம் மற்றும் முகாமிட முன்பதிவு செய்துள்ள பொதுமக்கள் கேமரன் மலை மாவட்ட வனத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தங்கள் முன்பதிவுகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஆரிஃப் டி தெரிவித்துள்ளார். வானிலை முன்னறிவிப்புகளின்படி அசம்பாவிதங்களை தடுக்க இம்முடிவு பொருத்தமானதாக கருதப்படுகிறது. சாலையில் மகனின் உயிர் போவதை தடுக்க மோட்டார் சைக்கிள்களுக்கு தீ வைத்து கொளுத்திய தந்தை. மேட் ரம்பிட் எனப்படும் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டு வரும் மகனின் செயலால் பொறுமை இழந்த தந்தை அவனது மோட்டார் சைக்கிள்களுக்கு தீ வைத்து கொளுத்திய வீடியோ வைரலாகி நெட்டிசன்களின் கவனத்தை பெற்றிருக்கிறது. சாலையில் மற்றவர்கள் கையால் நீ செத்து மடிவதற்கு முன் உன்னை நானே கொள்கிறேன், நானே உன்னை எரித்து விடுகிறேன் என கடும் சிரத்தில் தந்தை கூறுவதை வீடியோவால் கேட்க முடிகிறது. மேட் ரம்பிட்டாக சுற்றுவது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் என எத்தனை முறையை சொல்லியும் மகன் கேட்காததால் தந்தை விரக்தியின் உச்சிற்கே சென்று வீடியோவை பார்த்து தெரிகிறது. நெட்டிசன்களும் அவ்வாடவரை கொண்டாடி வருகின்றனர். பெற்றோரின் பேச்சை கேட்காத பிள்ளைகளுக்கு இது தேவைதான். நீங்கள் தான் இவ்வாண்டின் சிறந்த தந்தை என்றாலும் நெட்டிசன்கள் அவரை புகழ்ந்து வருகின்றனர். 2 வைரல் வீடியோக்களில் காணப்பட்ட புலிகள் ஒரே புலியாக இருக்கலாம், பெர்ஹெலித்தான் தகவல். ஜொஹூரில் நடனமாடியதாக கூறிய 2 வெவ்வேறு வீடியோக்களில் வைரலான புலிகள் உண்மையில் ஒரே புலியாக இருக்கக்கூடும். வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹெலித்தானின் ஜொஹூர் கிளை அவ்வாறு கூறியுள்ளது. அதே புலி கேமராவில் பதிவானது இது முதன் முறை அல்ல. ஏற்கனவே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் ஜாலான் ஜெமுலாங்கில் அதன் நடமாட்டம் காணப்பட்டதாக ஜொஹூர் பெர்ஹெலித்தான் இயக்குனர் அமினுடின் ஜாமீன் தெரிவித்தார். என்ற போதிலும் அப்பகுதி வாழ் மக்கள் மற்றும் பிராணிகளின் பாதுகாப்பு கருதி பெர்ஹெலித்தான் குழு ஒன்று மெர்சிங் அனுப்பப்பட்டுள்ளது. வைரலான 2வது வீடியோவில் பூர்வகுடி கிராமத்திற்கு அருகே புலி நடமாடியது போல் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து விடாதிருப்பதை அக்குழு உறுதி செய்யும் என்றார் அவர். சம்பந்தப்பட்ட பூர்வகுடி கிராம மக்களுக்கும் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 12ஆம் தேதி மெர்சிங் ஃபெல்டா காட்டு பகுதியில் மீன்பிடிக்க சென்ற 2 நண்பர்கள் புலியை நேருக்கு நேர் சந்தித்து பயங்கர அனுபவத்தை எதிர்கொண்டனர். ஜித்ராவில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் 60 ஏக்கர் விவசாயம் சேதம், காளிதாஸ் வேதனை. கெடா ஜித்ராவில் ஏற்பட்ட கடும் மழை வெள்ளத்தை தொடர்ந்து அங்குள்ள காய்கறி விவசாயிகளும் கால்நடை பண்ணை வியாபாரங்களும் பெரும் சேதத்தையும் நஷ்டத்தையும் சந்தித்துள்ளன. இதில் பாதிக்கப்பட்ட 50 முதல் 60 ஏக்கர் காய்கறி விவசாய நிலத்தையும் 8 ஏக்கர் நிலத்தில் கால்நடை பண்ணைகளையும் பராமரிக்கும் ஜித்ரா கம்பங் லூபாக் பாத்துவை விவசாயி காளிதாஸ் முனுசாமி தனது வேதனையையும் பாதிப்பையும் விவரித்தார். கடந்த 2010 ஏற்பட்ட திடீர் வெள்ளம் போல் நீர்மட்டம் இல்லை என்றாலும் இம்முறை 4 முதல் 5 அடி வரை நீர்மட்டம் இருந்ததாகவும் அவர் கூறினார். இன்று சற்று குறைந்து 3 அடி வரை நீர்மட்டம் இருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீண்டும் உயருமோ என அச்சம் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் கால்நடைகள் உட்பட அறுவடைக்கு தயாராக இருக்கும் பயிர்கள் அதிக பாதிப்படைந்துள்ளன. விவசாயத்திற்கான பொருட்கள், இயந்திரங்கள் என ஏறக்குறைய 50 முதல் 60,000 ரிங்கிட் வரை நஷ்டத்தை சந்தித்திருப்பதாகவும் அவர் பகிர்ந்து கொண்டார்.
பாதுகாத்து வளர்த்து அறுவடைக்கு தயாரான விளைச்சல்கள் தற்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது மிகவும் வருத்தம் அளிப்பதாக காளிதாஸ் கூறினார். விவசாயிகளுக்கு உரிய நிவாரண நிதி உதவியை அரசாங்கம் வழங்கினால் ஓரளவுக்கு தங்கள் பாதிப்பை குறைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சிரம்பானில் கல் தடுப்பில் மோதிய வாகனம் தீக்கிரை, அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இந்து மாது. சிரம்பானில் இன்று காலையில் புரோட்டான் சாகா FLX ரக வாகனம் ஒன்று சாலையின் நடுவில் இருந்த கல் தடுப்பில் மோதி முழுவதுமாக தீக்கிரையானது. முதற்கட்ட விசாரணையில் ட்ரெய்லர் லோரி ஒன்றிலிருந்து கல் துடுப்பு விழுந்தது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இந்திய மாது ஒருவர் அந்த கால் தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானார். அதிர்ஷ்டவசமாக அவர் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் அவரின் வாகனம் 100 விழுக்காடு தீயில் எரிந்து சேதமானது. தகவல் அறிந்து ஜாலான் மாம்புவார் சிரம்பான் 2 நடந்த அச்சம்பவத்திற்கு 12 பேர் அடங்கிய தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் சென்றனர். பொந்தியானில் கால்வாயில் விழுந்த 200 கிலோ தாபீர் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. ஜொஹூர் பொந்தியானில் வாழை தோட்டத்து கால்வாயில் விழுந்து சிக்கிக்கொண்ட 200 கிலோகிராம் எடையுள்ள தாபீர் விலங்கு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. பெனோட் கம்போங் பாசிர் மாத்தாரில் உள்ள நேற்று காலை 8 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. சம்பவ இடம் வந்தடைந்த பொது தற்காப்பு படை வீரர்கள் கிராமத்து மக்கள் துணையுடன் கயிற்றை கட்டி அந்த பெண் தாபீரை மேலே இழுத்தனர். 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தாபீர் மேலே கொண்டு வரப்பட்டு ஜொஹூர் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையான பெர்ஹிலிதான் வசம் ஒப்படைக்கப்பட்டது. தாபீரை இதற்கு முன் அப்பகுதியில் கண்டதில்லை என கிராமத்து மக்கள் கூறிய நிலையில் அது எங்கிருந்தோ வழி தவறி வாழை தோட்டத்திற்குள் புகுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இம்மாத இறுதியில் பூமிக்கு வரும் 2வது நிலா 2 மாதங்கள் சுற்றி வரும். செப்டம்பர் இறுதியில் பூமி தற்காலிகமாக 2வது நிலாவை பெறவிருக்கின்றது. அர்ஜுனா கோட்டில் உள்ள 2024 PT5 என்று அழைக்கப்படும் சிறிய கோள் பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு 53 நாட்களுக்கு பூமியை சுற்றி வரவுள்ளது. செப்டம்பர் 29 தொடங்கி நவம்பர் 29 வரை சுமார் 2 மாதங்களுக்கு 2வது நிலாவாக அது பூமியை சுற்றுகிறது. அதன் பிறகு விண்வெளியில் அச்சிறு கோள் தனது பயணத்தை தொடரும். இந்த 2வது நிலா நிகழ்வு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாலும் சாதாரண கண்களுக்கோ அல்லது வீட்டில் வழக்கமாக நாம் பயன்படுத்தும் தொலைநோக்கி கருவியிலோ அது தென்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது விட்டால் இதோடு 2055ஆம் ஆண்டில்தான் அது மீண்டும் பூமிக்கு அருகில் வரும் என அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். இந்த வியத்தகு நிகழ்வு பூமிக்கு அருகில் உள்ள பொருட்களுடன் பூமி எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை ஆய்வு செய்ய விஞ்ஞானிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது.